அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியல்ல நாம் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடம் அணு அமைப்பு. அணு அப்படிங்கிறத பற்றி நாம் ஏற்கனவே நம்ம கீழ் வகுப்பில் பார்த்துருக்கோம். அணு என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய துகள். பருப்பொருளினுடைய அடிப்படை அலகு அணு. பிரிக்க முடியாத, உடைக்க முடியாத மிக சிறிய துகள் அணு. இந்த மாதிரி அணுவை பற்றி நாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த அணுவை பற்றி நாம் மேலும் அணுவை பற்றிய கொள்கைகள் யாரெல்லாம் அணுவை பற்றி எந்தெந்த அறிவியல் விஞ்ஞானிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம் இந்த பாடத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போது பாடத்துக்குள்ளே போகலாம். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனவை. இதுவரை மொத்தம் தனிமங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் கீழ் வகுப்புலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாடத்துலேயே நம்ம தனிமங்களை பற்றி நாம் தெரிஞ்சுருக்கோம். தனிமங்கள்லாம் என்ன, சேர்மங்கள்லாம் என்ன, தனிமங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்போது 118 தனிமங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 92 தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடியவை. மீதி இருக்கக்கூடிய தனிமங்கள் ஒரு 26 தனிமங்கள் பார்த்திங்கன்னா செயற்கையான முறையில் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டது. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தாமிரம், இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கிறது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு தாமிரம், இரும்பு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் பூமிக்கடியில் இயற்கையில் உருவாகக்கூடியவை. டெக்னீஷியம், புரோமோத்தியம், நெப்டியூனியம் மற்றும் புளுட்டோனியம் இதெல்லாம் இந்த தனிமங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது இயற்கையிலையும் இருக்குது தனிமங்கள் இருக்குது, செயற்கையிலையும் தனிமங்கள் இருக்குது, ஆய்வகத்திலையும் கண்டுபிடிச்சிருக்காங்கிறதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. அப்போ இந்த துகள்கள் இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே தனிமங்கள், பருப்பொருள்கள் எல்லாம் ஒன்று தான். இப்போ எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னா அணுக்கள் தான் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய துகள் தான் அணு. அப்போது தனிமங்கள் அனைத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரியான சிறிய துகள்கள். அப்படின்னா எந்த தனிமம் இருக்குதோ அந்த தனிமத்தினுடைய துகள் தான் இருக்குது. இரும்புன்னா இரும்பு துகள், தங்கம்னா தங்கத்தினுடைய துகள், தாமிரம்னா தாமிர துகள். அந்த மாதிரி அதனுடைய ஒரே மாதிரியான துகள்கள் தான் இருக்கும். உதாரணமாக தங்கம் எனும் தனிமம் ஒரே வித அணுக்களால் ஆனது. தங்கத்தினுடைய துகள்கள் தங்கத்தால் ஆனது இல்லையா. தங்கம்னு எடுத்துக்கிட்டால் அதில் இருக்கக்கூடியது தங்கத்தினுடைய துகள் தான் இருக்கும். அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். தாமிரம் அப்படின்னா, காப்பர் அப்படின்னா அதனுடைய பார்த்திங்கன்னா காப்பருடைய அணுக்கள் தான் இருக்கும். அதனால தான் அதனுடைய பண்புகள் அப்படியே இருக்குது. இப்போ தங்கத்தினுடைய பண்புகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்ன காரணம்னா அது இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரே வித அணுக்களாக ஆனவை அப்படிங்கிறது தான். அணு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இந்த வார்த்தை வந்தது அப்படின்னு காட்டுறாங்க பாருங்கள். அணு என்பது அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்போது அணு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா கிரேக்க சொல்லான அட்டாமஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. டாமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அது பிரிக்கிறாங்க. டாமஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உடைக்கக்கூடியவை, மிகச்சிறிய துகள், அதாவது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் அப்படிங்கிறது டாமஸ். அட்டாமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள். அப்போ உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறிய துகள், அதுக்கு பேர் அட்டாமஸ். டாமஸ் அப்படின்னா உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், அட்டாமஸ் அப்படின்னா உடைக்க முடியாத மிகச்சிறிய துகள். அங்கிருந்து வந்தது தான் இந்த அட்டாமஸிலிருந்து வந்ததா அணு அப்படிங்கிற வார்த்தை. ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க. அணு என்பது அட்டாமஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை தான் கிரேக்க தத்துவ மேதைன்னு சொல்லக்கூடிய டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு இல்லையா. அணு என்பது கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள். டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவ மேதை, இவர் கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அதற்கு முன்னரே அதாவது டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிறவர் சொன்னார், அறிவியல் வளர்ச்சியடைய காலத்துக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பருப்பொருளினுடைய பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய துகள் பார்த்தீங்கன்னா அணுவை பிரிக்க முடியாத அளவுக்கு மிகச்சிறியதாக இருக்கிறதுங்க கருத்தெல்லாம் அவர் சொல்லிட்டார். ஆனால் அதற்கு முன்னரே பெண்பார் புலவர் என்று அழைக்கக்கூடிய ஔவையார் திருக்குறளினுடைய பெருமையை பற்றி கூறுறாரு. அதாவது கூறும்போது என்ன சொல்கிறாருன்னா
அணுவை துளைத்து அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். அப்போது அணுவை வந்து துளைச்சி அதுக்குள்ளே 7 கடலை புகுட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி அணுவை பற்றி குறள் திருக்குறளையே வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஔவையார் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுறாங்க. அப்போவே நமக்கு வந்து அணுவை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது அணுவை பற்றிய தனது கருத்தை அப்போவே நமக்கு வந்து ஔவையார் சொல்லியிருக்கார். அதை வந்து நமக்கு வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க, திருக்குறள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவற்றுக்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. அப்போ சொல்லியிருக்காங்க, ஆனால் நிரூபிக்கலை, நமக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி எந்த விதமான ஆதாரமும் நமக்கு சொல்லலை. ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் முதலாக அணுவை பற்றி அறிவியல் பூர்வமான கொள்கைகளை வெளியிட்டார். அப்போது அணு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லியிருந்தாலும், அணுனா இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஆனால் நிரூபிக்கலை, ஆதாரம் கிடையாது எதுவுமே. ஆனால் முதலாக ஜான் டால்டன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அறிவியல் அறிஞர் தான் அணுவை பற்றி கொள்கைகளை அறிவியல் பூர்வமாக நமக்கு வெளியிட்டிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர், ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்களும் அணு கொள்கைகளை அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த பாடத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன படிக்கணும், அணுவினுடைய கொள்கைகளை அவரவர் காலகட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இணைதிறன்னா என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன, வேதி சேர்மங்களுக்கு எப்படிலாம் நம்ம பேரிடணும், வேதி சமன்பாடுகளை எப்படி சமன் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதலாக ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் அணுவை பற்றி தன்னுடைய கருத்துக்களை அவர் வந்து அறிவியல் பூர்வமாக நமக்கு வந்து சொல்லியிருக்கார் இல்லையா? அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா பாருங்கள், அவருடைய ஜான் டால்டனுடைய அணுக்கொள்கை வெளியிட்டிருக்கார். 1808ஆம் ஆண்டு ஆய்வுகளின் முடிவுகளின் அடிப்படையில் தனது கருத்துக்களை, அணுவினுடைய கொள்கைகளை வெளியிட்டிருக்கார். அதனுடைய நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில கருத்துக்கள் மட்டும்தான் இங்கே முன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பொருள்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா பொருள் தான், பருப்பொருள் தான். அதில் உள்ள மிகச்சிறிய துகள் என்னென்னா அணு தான், எல்லாமே அணுக்களால் ஆனவை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன. அப்போ ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அளவு, வடிவம், நிறை மற்றும் பண்புகளில். வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்கள் அவற்றினுடைய வடிவம், நிறை மற்றும் பண்புகளில் வெவ்வேறு தனிமங்களுடைய அணுக்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரே தனிமம்னா அணுக்கள் அனைத்திலும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அணுவை முக்கியமான பாயிண்ட் இது தான், ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போது அணுவானது அழிக்க முடியாத அளவிற்கு மிகச்சிறிய துகள். அணுவை வந்து ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறது. வெவ்வேறு தனிமங்களினுடைய அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகிறது. அப்போது வெவ்வேறு தனிமங்கள், இது வேறு தனிமம், இது வேறு தனிமம், ரெண்டும் ஒன்று சேரும். எப்போ ஒன்று சேரும், ஒரு குறிப்பிட்ட நிறையினுடைய விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகளை உருவாக்கும், அதாவது சேர்மங்களாக அது உருவாகிறது. இப்போ உதாரணமாக ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு தனிமம், ஆக்சிஜனுங்கிறது இன்னொரு தனிமம். இப்போ ரெண்டுத்துடைய பண்புகள் வெவ்வேறு பண்புகளை கொண்டது. அப்போ ரெண்டு தனிமங்களும் வெவ்வேறு தனிமங்கள் ஒன்று சேர்ந்து H2O அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறை, சேர்மத்தை நமக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய துகள். ஒரு வேதிவினை அப்படின்னா தனிமம் கூட்டல் தனிமம் கிவ்ஸ் ஒரு சேர்மம், இதுதான் ஒரு வேதிவினை நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இப்போது தனிமத்திலையும் அணுக்கள் இருக்குது இல்லையா, உருவாகக்கூடிய சேர்மத்திலையும் அணுக்கள் இருக்குது. இந்த வேதிவினையிலேயே மிகச்சிறிய துகள் எது அப்படின்னா ஒன்று அணுவா, தனிமமா, சேர்மமா அப்படின்னா அணு தான். அப்போது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் எது அப்படின்னா அணு, அதாவது மிகச்சிறிய துகள் எதுன்னா அணு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜான் டால்டன் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்குது. சரி, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜான் டால்டன் அவர்களுடைய சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, அதாவது அவர் சொன்ன அணுக்கொள்கையில் சிறப்பு என்ன, அவர் சொன்ன அணுக்கொள்கையினுடைய வரம்புகள் என்ன அப்படிங்கிறது நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.